ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு யூஸ் நான் சார் இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பேச அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்குறோம். அந்த இந்த வீடியோ வேற நியூஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எந்த கிளிப் வந்து ரொம்ப பிடிச்சது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்படியே ஒரு கமெண்ட் மட்டும் வந்து போட்டுட்டு இருக்கேன் அந்த டைமிங்கோட. அண்ட் நானும் வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. அண்ட் தென் நீங்களும் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்க, டைமிங்ல வந்து கமெண்ட் பண்ணீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்து பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து ஒரே கமெண்ட் தான் திருத்தி பண்றீங்க. அண்ட் அதனால நிறைய பேர் கமெண்ட் வந்து இதில் போட முடியல. ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் முன்னாடி வந்து போடுறேன். அண்ட் அதனால வந்து மற்ற பேர் கமெண்ட்ல வந்து போட முடியல. அண்ட் அதனால என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து போடுறல, இந்த வீடியோ வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நீங்க ஏதோ கமெண்ட் கீது பண்ணிருந்தீங்கன்னா, அண்ட் நிறைய பேர் வந்து ஒரே ஒன்று கமெண்ட் பண்ணிருப்பீங்களா, அவங்க வீடியோலாம் வந்து ஒட்டுக்கா வந்து எடுத்து போடுவேன். அண்ட் இதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நான் வந்து வளவல பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க சொல்றீங்க, நாளைக்கு பத்தி சகல பேரோட அடுத்த இந்த வீடியோ பார்க்க போறோம். அந்த வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு இந்த மாதிரி செலிபிரேஷன் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அந்த நல்லா போயிட்டு இருக்குது அப்படி சொல்லும் போது அப்பதான் வந்து எடிரா வந்திருப்பா. அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோட்ட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்குல்ல, அதை பத்திலாம் வந்து நம்ம கேட்க அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து கிடைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் வேணும். என்னன்னா வந்து உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம ஹீரோ கேட்க அண்ட் அதில் போன சாப்டர் வச்சிருக்கோம். அது இந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஏன்னாது எங்க ட்ரைபோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து நீ கத்துக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வந்து அவ கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கிறதா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அதாவது இவங்களுடைய இந்த டிரைவ் உள்ள அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மத்தவங்களுக்கு சொல்லி தரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது யாருக்கு வந்து பெருசா பண்ண மாட்டாங்க வெளியாளுக்கு அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அண்ட் அப்பதான் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி ஓகே நான் வந்து காலையில எங்க அப்பாட்ட கேட்கறேன். பட் அவனா வந்து அவங்க விடுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஓகே எனக்கு புரியுது. அது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு புரியுது. பட் பரவாயில்ல, அவங்க வந்து சொல்லி தரனால வந்து நான் வந்து அவங்கள பார்த்தே வந்து கத்துக்கிறேன். என்னது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே வந்து அந்த சீனை கட் பண்ணி ஹீரோரி அவங்க அப்பா தான் வந்து காமிக்க என்னது கென் வந்து இந்த மாஸ்டர் ஆர்ட்ஸ் கத்துன்னு சொல்லி வந்து கேட்டானா. அண்ட் தென் நீ அது கேட்க தான் வந்தியா, நீங்க இதை வந்து அறக்க பறக்க வரதை பார்த்து அப்பா மேல வந்து அவ்வளவு பாசத்துல வர நினைச்சேன். அண்ட் தென் உனக்கு அவனை தான் வந்து பிடிச்சிருக்குது அப்படி சொல்லி அவங்களும் மனசு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் வந்து சொல்றான் அவன் வந்து ஒரு நல்ல யங் கேண்டிடேட்டா இருப்பான் யங் ஸ்வாடுக்கு அப்படி சொல்ல ஓஹோ நீ வந்து அந்த அளவுக்கு வந்து ரெகனைஸ் பண்றியா அப்படி சொல்லி கேட்க ஐயா உங்களுக்கு தெரியாதா அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்க பாத்தீங்களா அப்படி சொல்ல நீ சொல்றதும் சரிதான் அப்படி சொல்ல அப்ப நான் வந்து அவனுக்கு வாசல சொல்லி தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அவனுக்கு வந்து சொல்லி தரலாம். பட் ஆனா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து வைக்கலாம், ஒரு சில கட்டுப்பாடு வச்சாதான் வந்து கரெக்டா இருக்கும். சரி ஓகே அண்ட் தென் எடோரா உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும் நினைக்கிறேன் சக்சஸருக்கு வந்துட்டு அந்த சைக்கிக் மீடியாங்கிற அந்த ஒரு பவர் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி சொல்ல அது வந்து எனக்கு தெரியும் அப்படி சொல்ல அண்ட் தென் அது வந்து 100 வருஷத்துல இப்பதான் வந்து முறையா நடந்திருக்குது. அண்ட் தென் நாங்க வந்து பல வேண்டுதல்ல வந்துட்டு இன்சைன் பவர் வந்து உனக்கு மட்டும்தான் இருந்திருக்குது. அண்ட் அதனால நீ தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து ட்ரைவ்லயே சைக்கிக் மீடியா வந்து நீ தான் அச்சீவ் பண்ண போற. அண்ட் அதனால வந்து உங்கள்கிட்ட தான் வந்து பெரிய டிசிஷன் இருக்க போது, அதனால நீ தான் வந்து சூஸ் பண்ணும் அப்படி சொல்ல இல்ல கண்டிப்பா வந்து அவன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான், அதனால வந்து நான் அவனை சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட கிங்கு வந்து அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல போட்டு அண்ட் தென் என் பொண்ணு நினைச்சு எனக்கே பெருமையா இருக்குது. இந்த ஒரு ரூல்ஸ்ல வந்து கட்டுப்பட்டு அண்ட் தென் நிறைய விஷயம் நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிருக்கா. சின்ன வயசுலயே வந்துட்டு மெச்சூர்டா இருக்கிறது அண்ட் தென் நிறைய பொறுப்புகளை வந்து தலையில ஏத்திக்கிட்டு அண்ட் தென் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கா. இவ்வளவு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்ப நாங்க அப்பா சொல்லிட்டு அண்ட் தென் இப்ப நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க உங்களோட டேட்டி திங்க வந்து அப்படியே இந்த மண்டியில விட்டு அப்படியே வந்து எடுத்துருங்க அண்ட் தென் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே வந்து நைட் வந்து காமிக்கிறாங்க. யாராவது வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. யாரா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு போயிட்டு இருக்கிறா. எடோரா சொன்னதெல்லாம் உங்க கையில இருக்கிறத பார்த்தா வந்து இது ஓலியா என்னால வந்து மேக் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனா அது பவர்ல வந்து ஃபுல்லா வந்து போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறா இது வந்துட்டு ஓலியாயின் மூலியமா வந்து கிரியேட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி உலகத்துல நிறைய வித கிறிஸ்டல்லாம் இருக்குது அண்ட் அதெல்லாம் வந்துட்டு எலெக்சர் கிரியேட் பண்றதுக்கு இல்லைன்னா வந்து ஆர்டிஃபைட் கிரியேட் பண்றதா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுலயே இருக்கக்கூடிய சுப்பீரியரா இருக்கிறதா வந்து இந்த ஒரு ஓலியன் அந்த இந்த ஒரு ஓலியன் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே வந்து கிடைச்சிடாது. இன்னும் அந்த டவர்ல வந்து ஒரு வதந்தியா தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஓலியன் இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா வந்து என் தம்பியை வந்து கொன்னதே வந்து அந்த ஓலியனை யூஸ் பண்ணி அது ஒரு ஸ்வாடை வந்து கிரியேட் பண்ண அந்த ஒரு ஸ்வாட்ல தான் வந்து என் தம்பியை வந்து கொன்னாங்க. அது என்னால சத்தியமா வந்து மறக்கவே முடியாது. ஆனா எனக்கு புரியாத விஷயமே வந்துட்டு அந்த பிளாக்கிங்க அடைச்சு வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஓலியன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அவன் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்து வந்து அவனை பத்தி எந்த விஷயமே எனக்கு தெரியவே இல்லையே, எந்த ஒரு வதந்தி வந்து எனக்கு பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லி நம்ம மீறி வந்து யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது நியூபி இங்க என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிற எப்படியோ ஒண்ணு. ஆனா அந்த டைம்ல வந்து எப்படியே தப்பிச்சிட்ட, அவனுக்கு வந்து பிரின்சஸ் பின்னாடி வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்ட, நீ வந்து ஒரு கோலை தானே அண்ட் தென் இப்ப வந்து உனக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து கத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி ஓரா வந்து பேச அண்ட் தென் அங்க வந்து அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அண்ட் தென் அடுத்த நாள் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான அடியெல்லாம் வந்து விழுந்திருக்குது. அண்ட் தென் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னன்னு. அப்புறம் அவனும் சொல்றான் குட் மார்னிங் அப்படி சொல்லி அவனும் தயக்கமா சொல்ல குட் மார்னிங் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் தென் அங்கிருந்து வரும்போது அப்பதான் வந்து எடோரா வர வந்துட்டு ஓஹோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஓனா போனி அப்படி சொல்லி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அந்த
தென் என்ன ஆச்சு, அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு இதுதான் வந்து கேட்க தோணுது பாருங்க அப்படி சொல்லி அவளுக்கு கோச்சிக்கிற மாதிரி இது. ஓகே, ஒரு நல்ல நியூஸ் தான். அண்ட் தென் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, பிரான்ஸ் ஸ்டேர்ல வந்து நீங்க உள்ள போலாம், அந்த புக் ஸ்டோருக்கு வந்து போலாம் அப்படி சொல்ல எனக்கு புரியல அப்படின்னு மீரா கேட்க, அதாவது அது மிகப்பெரிய ஒரு லைப்ரரி மாதிரி. அண்ட் தென் அங்க வந்து எல்லாத்தோட ஸ்கில் இருக்கும். அதாவது இந்த ட்ரைப்ல வந்து இதுவரை கண்டுபிடிச்ச எல்லாத்தோட ஸ்கில் இருக்கும். அண்ட் அதுல பிரான்ஸ் ஸ்டேர்ல வந்து நீங்க போறதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு வந்து எடோரா சொல்ல, அப்பதான் வந்து அவ டீட்டெயிலா சொல்றா, அந்த புக்ல வந்து மொத்தமா வந்து 4 வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் அயன், அப்புறம் வந்து பிரான்ஸ், அப்புறம் வந்து சில்வர், அப்புறம் தான் வந்து கோல்டு அப்படி சொல்லி வந்து 4 வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் அயன்ல வந்து எப்பயுமே வந்து டம்மியா தான் இருக்கும். அப்புறம் சில்வர் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஐ மீன் சில்வர் பரவாயில்ல, அப்புறம் பிரான்ஸ் தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் சில்வர் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோல்டுங்கிறத வந்து டாப் பியர். அண்ட் தென் அங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்து உள்ள விட மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்க வந்து இந்த பிரான்ஸ் எல்லாம் வந்து யாருமே வந்து உள்ள விட மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி வெளியால வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஆனா உனக்கு மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து உனக்கு வந்து உள்ள போலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் இருக்குது. அதான் வந்து எங்க அப்பா வந்து உங்களை அதிகப்படியான கேர் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி. ஆனா அதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது அப்படி சொல்ல, என்னது கண்டிஷன் அப்படி சொல்லி மீரா கேட்க, அண்ட் தென் அது என்னன்னா வந்து எடோரா ஃபாண்டே, அதாவது எங்க கிட்ட வந்து நீ எந்த ஹெல்ப் வந்து கேட்க கூடாது, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி வந்து நீ எதையுமே வந்து கேட்க கூடாது. அண்ட் தென் நீ ஓனா தான் வந்து எல்லாத்தையும் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து கத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து நீ பாஸ் ஆயிட்டீங்கன்னா எங்க அப்பாட்ட இருந்தே வந்து நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடோரா சொல்ல, என்னது மார்ஷல் கிங் அப்படி சொல்லி நம்ம மீரா வந்து சாக்காவே. அப்பதான் வந்து அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்து அப்பேர் ஆகுது. அது வந்து சடன் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அது மார்ஷல் கிங்கோட டெஸ்ட். அண்ட் தென் மார்ஷல் கிங் வந்து உங்க பொட்டன்ஷியல் வந்து பார்த்ததுனால அவங்க வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுல வந்து நீங்க அந்த லைப்ரரியில போயிட்டு அந்த பிரான்ஸ் டியரும் அப்புறம் வந்துட்டு அந்த அயன் டியர் அந்த ஒரு லைப்ரரியில போய் நீங்க வந்து ஸ்கில் புக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். அதாவது புக்ஸ் வந்து நீங்க படிக்கிறது மூலியமா வந்துட்டு நீங்க வந்து நீங்களே வந்து புதிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்க முடியும். அண்ட் தென் உருவாக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க மான பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு 3 ரிவார்டு வந்து கிடைக்குது. அண்ட் அதுல வந்து மார்ஷல் கிங்கோட அந்த லேர்னிங் வந்து கிடைக்குது. அண்ட் தென் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அப்படி 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கில் டைம் வந்து கிடைக்குது. அண்ட் தென் மூணாவதா அதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியம் இல்ல, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அண்ட் தென் இந்த ரெண்டுமே என்னன்னு எனக்கு சத்தியமா வந்து தெரியல. பட் ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பயங்கரமா இருக்குது. என்னன்னா வந்து மார்ஷல் கிட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். இதே வந்து வேற லெவலான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதுவரை நான் வந்து 4 நாள்ல வந்து கிளியர் பண்ணுமா, ஐ மீன் 4 நாள்ல வந்து கத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயங்களை வந்து பண்ணுமா, இது ரொம்ப வந்து பெரிய விஷயம். இந்த மார்ஷல் கிங் வேற வந்து நம்ம கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கும், நம்ம வேற வந்து டெஸ்டிங்கா இருக்கும், இது கண்டிப்பா நம்ம வந்து பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே எடோரா இப்ப நம்ம எங்க போகணும் அப்படி சொல்லி கேட்க, அண்ட் அப்படியே வந்து அவ எடோரா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. இதுதான் எங்க ப்ரீவியஸான ஸ்கில் ஆர்ட்டியா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அது அப்படியே வந்து காமிக்கிறா. அப்ப நம்ம எடோரா வந்து உள்ள கூட்டிட்டு போகும்போது அது வரலாறு சொல்றா. இதான் வந்து ஃபர்ஸ்டா ஃபவுண்டர் வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்கில் ஆர்ட்டியாங்கிற ஒரு இடம். அண்ட் தென் இதுல வந்து நிறைய வித மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஐ மீன் மேஜிக்கல் டூம்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரோல்ஸ், அப்புறம் வந்துட்டு ஏன்சியன்ட் டைம் உள்ள அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இங்க நிறையவே இருக்குது. அண்ட் தென் இது எங்க ஃபர்ஸ்ட் கார்னர்னா சோஹோ அப்படிங்கறால வந்து இது கிரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் தென் அந்த டைம்ல இருந்தே அதுக்கான ஸ்கில் புக்ஸ், அப்புறம் வந்து மேஜிக்கல் டூம்ஸ் அது எல்லாமே வந்து இதுல இருக்கும். அப்புறம் வந்து இதுதான் வந்து அயன் டியரோட எண்டிங். இதுக்கப்புறம் வந்து சில்வர் டியர், ஐ மீன் பிரான்ஸ் டியர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சில்வர் டியர், அப்புறம் வந்து கோல்ட் டியர் இருக்குது. ஆனா வந்து இந்த சில்வர் டியருக்கும் கோல்ட் டியருக்கும் இந்த எக்கான கொண்டு போயிடாது, பிரான்ஸ் டியர் வரையும் போ. அண்ட் தென் இதே மாதிரி தான் சோல்ஜர்ஸும் அங்க இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் அவங்க பாத்துருந்துக்கோ. ஒரு வேலைக்கு இது போற மாதிரி தான், இங்க ரூல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறனால வந்துட்டு உனக்கு ப்ராப்ளம் தான் அதிகமா வரும், உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் ஒரு அக்கறையா வந்து சொல்றா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன வேணா பண்ணுவான். சரி ஓகே, அப்புறம் ஒரு பண்ணி அப்படி சொல்லி அவளும் இழுக்க. அப்ப நம்ம ஹீரோவோ சரி கவலைப்படாத, அண்ட் தென் உன்னால இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அண்ட் தென் இதுவரை ஹெல்ப் பண்ணதே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ வந்து நம்ம டிராகன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றான். நமக்கு எது தேவைப்படும், எந்த ஸ்கில் புக் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு அவனும் தேடிட்டு இருக்கும் போதே வந்து ஓகே இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படி சொல்லி அவன் எடுத்து பார்க்க, அட பாப்பீங்களா இந்த புக்ல போட்டுருக்க ஒண்ணுமே வந்து நமக்கு புரியலையே, இது என்னடா அது இன்டென் ஸ்கில் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்குது, அப்புறம் என்னடா வந்து பஞ்ச் பாயிண்ட்ஸ், அப்புறம் ஹியூமன்ஸ் பல்ஸ் சொல்லி வந்து போட்டிருக்குது, என்ன இதை பத்தில வந்து போட்டிருக்குது, இதை பத்தி என்னென்ன வந்து நமக்கு சுத்தமா வந்து புரியலையே. அப்புறம் வந்து எடோராலையும் இப்ப வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. சரி ஓகே இப்ப என்ன பண்றது, சரி ஓகே நம்ம வந்து இதை மக்கப் பண்ணி வைப்போம், அண்ட் தென் அதுக்கப்புறம் வேணா வந்து கேட்டுப்போம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அது என்ன பண்றான் மக்கப் பண்றான். அப்புறம் எடோரா வந்து பக்கத்துல வந்துட்டு ஓகே ஒரு பண்ணி என்ன பண்றாங்க அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு அவரே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. அண்ட் தென் எப்படி இதை எடுத்தான், அண்ட் தென் இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து முன்னாடி தெரியாதுன்னு சொன்னா, ஆனா வந்து எப்படி உனக்கு இந்த ஒரு புக்கு தெரிஞ்சது, அதாவது 10 ஃபார்மேஷன் அந்த ஸ்கிரிப்சர் வந்து எப்படி எடுத்திருப்பான் அப்படி சொல்லி வந்து அவங்க டவுட் வராங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்துட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்லயே இருக்கக்கூடிய பேசிக்ஸ். பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வந்து இது ரொம்ப ஸ்லோவா தான் வந்து கத்துக்க முடியும், அது வந்து இவனுக்கு ஒரு பாய்சனா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் கத்துக்க போறான், அதனால அப்படி எடோரா நினைக்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நிறைய
புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் படிச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா வந்து நிறைய புக்ஸ் படிக்க அவன் வேகமா வந்து நிறைய புக்ஸ் வந்து முடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நான் நிறைய புக்ஸ் வந்து படிச்சா கூட வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியுது. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அர்த்தம் ஃபுல்லா ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. பட் ஆனா வந்து இதுக்கு மேல நம்ம வந்து பேசிக்ஸா வந்து மேக் பண்ணணும். அதாவது ஒரு குடுவை இருக்குது, அதாவது ஒரு கப் இருக்குது. அண்ட் அந்த கப்ல வந்து அதிகப்படியான தண்ணி ஊத்தும் போது கீழே வந்து வலிஞ்சு போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணி வந்து வலிஞ்சு போக கூடாதுன்னா அதுக்கான கப்பை வந்து நல்லா வந்து பெருசா வச்சுக்கணும். அப்ப அவன் என்ன சொல்ல வரான்னா, முதல்ல வந்து நமக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர்த்ததுக்கு முன்னாடி அண்ட் அதுக்கான பேஸ வந்து முதல்ல வந்து வளர்த்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக்கல் பவர் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேஜிக்கல் பவரோட அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து பாத்துக்கிட்டு அந்த நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம முன்னாடி வந்து தேவையே இல்லாம வந்து மான பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். அண்ட் முதல்ல வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த மான சர்க்கிள்ஸ் வந்து முதல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓகே இன்னும் இவ்வளவு இருக்குது அண்ட் தென் இது எல்லாத்தையும் வந்து இப்ப படிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மத்ததையும் எல்லாத்தையும் படிக்கிறான். ஏன்னா அப்பதான் நிறைய விஷயங்கள் வந்து புரியும். அண்ட் தென் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து படிக்க தான் வந்துட்டு அதுல என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு லேசா வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டான்ஜியான் சொன்னது வந்து டான்டியான் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்துட்டு இன்டர்னல் ஸ்கில்ஸ் சொன்னது வந்து மானாவை சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ப வந்து ஹியூமன் பல்ஸ் அப்படி சொன்னதெல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் அதாவது மான சைக்கிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியா ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை வந்து 1G அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மான ஸ்ட்ரீமாமா. நம்ம 1Gங்கிறதா கொஞ்சம் பேரே வித்தியாசமா இருக்குது. ஆனால் மான ஸ்ட்ரீம்னே வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பாடிக்குள்ளார இன்சைனா வந்து நம்ம பவர் வந்து கேதர் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றதே வந்து இந்த மான ஸ்ட்ரெயின்ங்கிறது தான். அண்ட் தென் இதை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம மூச்சு காத்து மூலியமாவோ இல்லைன்னா வந்துட்டு இந்த பிரீத்திங் மூலியமா அப்புறம் வந்து பாடிக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் மான பவர்ஸ். அண்ட் தென் இது மூலியமா தான் வந்து நம்ம பேசிக்கான மானம் வந்து சர்க்குலேட் பண்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பாடியில வந்து அதிகப்படியான சேனல்ஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த சேனல்ல தான் வந்துட்டு இந்த மான பவர்ல வந்து ஃப்ளோ ஆகும். எந்த அளவுக்கு வந்து சேனல்ல வந்து மான பவர் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் தென் இதை வந்து கண்ட்ரோல் பண்றதா வந்துட்டு வேக்யூர் பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம கிட்ட வந்து நிறைய வித வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதாவது அந்த மான பவர் வந்து ஃப்ளோ ஆகுதுல சேனல்ஸ், அதுல வந்து நிறைய வித பஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அண்ட் தென் அதை வந்து தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து மானஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் திறந்து மூடுற மாதிரி வந்துட்டு அந்த பவரை வந்து அதிகப்படியா யூஸ் பண்றதுக்கு அப்புறம் வந்து கம்மிப்படியா யூஸ் பண்றதுக்குலாம் வந்து அது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா வந்து டிராகன்ஸ்க்கு அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து பிளட்லயே வந்து மானா தான் வந்து ஊறுறதுனால அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி வந்து தடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து அது தேவையே படாது. பட் ஆனா வந்து நான் வெறும் ஹியூமன் தானே. அண்ட் தென் எங்க டிராகன் பாடி இருந்தா கூட வந்து எனக்கு என் மான பவர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளிகள், அதாவது இந்த சர்க்குலேட்ல இருக்கக்கூடிய அந்த மான புள்ளிகள் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தேவைப்படுது. பட் ஆனா வந்து அந்த மாதிரி நம்ம இல்லாதனால வந்து நாம வந்து கோர்ஸ் வந்து அங்க கிரியேட் பண்ணிடலாம். எல்லா சேனல்ஸ்லயும் வந்து நம்ம ஒவ்வொரு கோர் வந்து கிரியேட் பண்ண பொழுது அண்ட் தென் நம்ம மான பவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இந்த யூஸ் பண்ணிக்க முடியும் மான சர்க்கிள்ஸ். அப்ப நம்ம இதை சொல்லிட்டு அந்த ஹாப்பி ஆகிறோம். அண்ட் தென் இந்த மாதிரி பண்ணோம்னா மான பவரோட அவுட்புட் வந்து இன்னும் வந்து பயங்கரமா வந்து கொண்டு வர முடியும். அப்ப நம்ம வந்து ஹாப்பி ஆயிட்டு அப்பதான் சிஸ்டம்ல இருந்து நோட்டீஸ் வருது, நீங்க வந்து மான சர்க்கிள் ஒரு புது விஷயங்களை வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது இல்லாம வந்து நீங்க டிராகன் விஷயங்கள் பத்தி வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில அச்சீவ்மெண்ட்ல வந்து கிடைக்குது. அந்த மான சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்டா வந்து கல்டிவேட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பைனியர் அப்படி சொல்லி வந்து ஒன்று கிடைக்குது. அப்புறம் வந்துட்டு பிளெஸிங் ஆஃப் த மானா அப்படி சொல்லி கிடைக்குது. அப்புறம் மானா கண்ட்ரோல் அப்படி சொல்லி வந்து இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து திடீர்னு ஒரு நோட்டீஸ் வந்து அந்த 98 4ல இருந்து இந்த மாதிரி காட்ஸ் ஆஃப் டீமன்ஸ் வந்து உங்களை வந்து வாட்ச் பண்றாங்க, உங்களை பார்த்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க தோணுது அப்படி சொல்லி. அப்ப நம்ம ஹீரோக்கு புரியல, ஓ பரவாயில்லையே காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் எல்லாம் வந்து என்ன வந்து வாட்ச் பண்றாங்களா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க. அண்ட் அப்பதான் வந்து சொல்றாங்க இந்த 98 4ல வந்து அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்து 78 அந்த 77 ஃப்ளோர் கீழே கூட எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வாட்ச் பண்றாங்க. அவங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து பிளஸிங் கொடுத்து அவங்க கூட வந்து வச்சுப்பாங்க. இது எப்படி சொல்லலாம் வந்து முன்னாடியே நான் வந்து இதுக்கு போகும்போது ஒரு காடு கூட வந்து என்ன வந்து அப்போஸ்டலா வந்து மாறிக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டாங்களா அந்த மாதிரி தான். பட் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா வந்து ஒரு 2-3 டைம் தான் நடந்துக்குது டவர்லயே. அண்ட் தென் என்னோட ஜின்னு, அதாவது பிரதர் கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே இல்ல. ஒருவேளை இவங்களுக்கு வந்து என் மேல கிரேஸ் வந்ததான காரணம் இந்த கோர் வந்து உருவாக்குனால அதனால கூட இருக்கலாமோ. பட் என்னவா இருந்தாலும் வந்துட்டு நான் போற வழி சரியான வழிதான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்டான விஷயமே வந்து இந்த ஒரு கல்டிவேஷன் தான். அண்ட் தென் இந்த கல்டிவேஷன் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம அந்த சுச்சுவேஷன், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய மான பவர் எல்லாத்தையும் வந்து அவனுக்குள்ள வந்து கேதர் பண்ணி அண்ட் தென் இன்டென்ட் பவர் வந்து அவனால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்டென்ட் மரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து மேஜிக்கல், அதாவது மான பவர் வந்து இப்போ தீர அண்ட் தென் வேகமா வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும். இதனால வந்து ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். என்னால வந்து மேஜிக்கல் பவர் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சீக்கிரமா வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து நிறைய பேரோட கனவாவே இருக்குது. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு மானாவோட பிளெஸிங் இருக்குது. இது வந்து மானா பவர் 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து சர்க்குலேட் மான ஸ்கில்ஸ் வந்து, அதாவது பிரிவிலியன்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் வந்து மானாவோட அவுட்புட் வந்து அதிகப்படுத்துது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் பவர்ஸ் வந்து மல்டிபிள் மேஜிக் பவர் வந்து வித்தவுட் கண்டிஷன் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லியிருக்க. நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். தென் பரவாயில்ல 15% இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா வந்து இதுக்கோசரம் வந்து ஹாப்பி ஆகல. ஏன்னா வந்து இது ஒன்னும் அவ்வளவு முக்கியமானது இல்ல. ஏன்னா வந்து என்ன மல்டிபிள்
மேஜிக்கல் பவர்ஸ் வந்து வித்தவுட் கண்டிஷன் மூலியமா வந்து என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நான் வித்தியாசமான வந்து ஆப்போசிட் உள்ள கேட்டகரி உள்ள எலமெண்ட்ஸ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபயர் அண்ட் ஐஸ் அந்த மாதிரி அது ரெண்டு அட்டன் டைப்ல வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்கிட்ட அந்த சீல்ட் இருந்துச்சு பாத்தீங்களா, ஹோலி பவர் உள்ளது. அண்ட் தென் அதையும் அப்புறம் வந்து எங்கிட்ட அந்த பிளாக் பிரேஸ்லெட் வந்து ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியா யூஸ் பண்ண முடியும் மாதிரி இருந்தது. பட் ஆனா இந்த ஒரு ஸ்கில் மூலியமா ரெண்டுத்தையும் வந்து ஒட்டுக்கா யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கடைசியா வந்து எங்கிட்ட வந்து மானா கண்ட்ரோல் அப்படி ஒன்று இருக்குது. பட் இது வந்து டிடிடி மைனஸ் ரேங்க்ல தான் இருக்குது. ஆனா வந்து இது வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு பவர் மூலியமா வந்துட்டு நம்ம மான பவர் வந்து பாடிக்குள்ள வந்து சர்க்குலேட் பண்ணி அது நல்லா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தென் அதே மாதிரி இதோட ரேங்கி வந்து இது அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்குது. அண்ட் இது வந்து கிடைச்சதுனாலேயே இதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் அது மூலியமா நம்மளால வந்து நம்ம மூச்சு எக்ஸசைஸ், அதாவது இந்த மாதிரி பிரீத்திங் மூலியமாவோ அப்புறம் வந்து பாடி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அண்ட் அது மூலியமா வந்து மான பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரெண்டாவதா இருக்குது வந்து மான மேனிஃபெஸ்டேஷன். அதாவது இந்த ஒரு பவர்ங்கிறது வந்து வேற லெவலான ஒரு பவர் தான். இது வந்து அவுட்புட் வந்து அதிகப்படுத்தினாலும் அண்ட் தென் அது பவரை பொறுத்து, அதாவது நம்ம இப்ப ஸ்கில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கில் வந்து யூஸ் பண்றோம்னா அதோட அவுட்புட் அதிகமாக்கும். இதே சின்ன ஸ்கில் வந்து யூஸ் பண்ணா அதுக்கேற்றபடி தான் வந்து அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இதோட ஸ்கில் வந்து டிடிடி மைனஸ் ரேங்க்ல இருக்குது. நீங்க கல்டிவேட் மூலியமா வந்துட்டு ட்ரிபிள் ரேங்க் வந்து கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல தான். தென் மான கண்ட்ரோல் வந்து இது ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது. பட் ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்து டிடிடி மைனஸ் ரேங்க்ல இருக்குது. பட் ஆனா அது கூட கவலை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கோரும் அப்புறம் வந்து புதுசா வந்து இன்டர்னல் கல்டிவேட்டர் ஸ்கில் இருக்குது. அண்ட் அதனால அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பில்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மத்ததெல்லாம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படி மேல பார்க்க அண்ட் தென் அவ்வளவு புக்ஸ் இருக்குது. ஓகே நமக்கு வேண்டிய இத்தனை புக்ஸ் இருக்குது. அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம ஹீரோவும் சாயங்காலம் வரை கண்டினியூவா வந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் வந்து எந்திரிச்சிட்டு நான் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படி சொல்லி எங்க உணவு பண்ணி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க ஹீரோட கண்ணு பார்க்கும் போதே வந்துட்டு இன்னது அவங்க அப்பியரன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்குது. அண்ட் தென் இதை பார்க்கும் போதே வந்து எங்க ட்ரைப் மக்களை பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து சொந்தமாக்குற மாதிரி, அதாவது ஃபுல்லா கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து கத்துக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி எதோ வந்து பாத்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து திடீர்னு ஏதோ நடக்குது. என்ன ஆகுதுன்னா வந்து என்லைட்மெண்ட் அடையறான். அண்ட் தென் அங்க பவர் வந்து பயங்கரமா வந்து வெளிப்பட நம்ம ஹீரோட்ட இருந்து. அண்ட் தென் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அங்க இன்னொருத்த வந்து ஓடி வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி இது நடக்குது, எனக்கு வந்து மான வெயின்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அதே சமயத்துல வந்து 12 மெரிடியன்ஸும் டக்குன்னு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இவன் வந்து ஜஸ்ட் வந்து 3 நாள் தானே இருக்கும், எப்படி இதெல்லாம் வந்து பண்ணனான்னு சொல்லி அவன் சாக்காவ இவ கண்டிப்பா வந்து இவன் யான் குவான்னு சொல்லி வந்து ஒரு லெவல்ல வந்து இருப்பான் அப்படி சொல்லிடுறாங்க. அண்ட் இது என்ன லெவல் எனக்கே புரியல, ஏதோ ஒரு மாதிரி சொன்னாங்க, நானே ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு கீழே வேணா போட்டு விடுறாங்க என்ன சொன்னாங்கன்னு. அண்ட் தென் அந்த லெவல்ல இருப்பா அப்படி சொல்லி அப்பதான் நம்ம ஹீரோ வந்து எடுறான்னு சொல்லி வந்து கூப்பிட நம்ம ஹீரோயினையும் சொல்லு அப்படி சொல்லி வந்து அவளுக்கு வெக்கத்தோட இருக்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, இதை சாப்பாடு இருக்குமா அப்படி சொல்லி கேட்க நம்ம எடோராவோ அட பாவி இங்க ஏதோ சொல்ல வருவீன்னு நினைச்சேன். அண்ட் தென் இதை சொல்ற அப்படி சொல்லி அப்புறம் சாப்பாடுலாம் வந்து கொடுக்க அப்ப நம்ம எடோரா யோசிக்கிறேன் அங்க வந்து தேங்க்ஸ் ஆச்சு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு சாப்பாடு சரி பரவாயில்ல. அண்ட் தென் சாப்பிட்டுட்டே வந்து புக்கு படிச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசிட்டு இருக்கான் பரவாயில்ல அப்படி சொல்லி எடோரா வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ வந்து நல்ல வேலை மானோ மென்ஸ் வந்து ஓப்பன் ஆனால வந்து அந்த மான சர்க்குலேட் வந்து இன்னும் வந்து பெட்டரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அதனால வந்து 36 கோர்ஸ் வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியுது. இதனால வந்து மான சர்க்குலேட்டோட ஃபேஸ் வந்து ஒன்னு கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அது மூலியமா பாடியில கூடிய அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வந்து வெளியே போகுது. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து இந்த மேஜிக்கல் பவர் இது பண்ணிட்டு இருக்குது. அண்ட் அதனால வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து 99.7 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது அப்படிங்கிற. அப்ப நம்ம ஹீரோ பாக்குறோம் பரவாயில்ல பாடி அவேக்கனிங் வந்து இது மூலியமா வந்து ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னொரு விஷயங்கள் பாக்குறோம். அதாவது மொத்தம் பாடிக்குள்ள வந்துட்டு 360 அந்த அவேக்கனிங் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து 36 தான் வந்து இப்போதைக்கு இது பண்ணிருக்கிறோம். அண்ட் மீதி இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ரொம்ப ஸ்லோவான முறையில தான் வந்துட்டு இந்த மேஜிக்கல் பவர்ல அதில் அமுச்சுட்டு அதுவும் ஸ்லோவான முறையில வந்து அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இது மூலியமா வந்து அவனுக்கு மானா சர்க்குலேட் வந்து கம்மியானால் கூட அவன் மானா பவர் வந்து டக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே நீ எவ்வளவு வந்து ஃபினிஷ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி எடோரா கேட்க. அண்ட் நான் வந்து ஒரு 95% முடிச்சிட்டேன், இன்னும் வந்து 5% இருக்கு அப்படி சொல்ல. என்னது இன்னும் 5% தானா? அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் வந்து வெறும் 3 நாள்ல வந்து உள்ள விட்டோம். அதுல வந்துட்டு ஈஸியா எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டான். ஆனா வந்து இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறத வந்து இப்பதான் வந்து தெரியும். பட் வந்து இவன் எப்படி வந்து இவ்வளவு ஈஸி வந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. அப்ப நம்ம எடோரா வந்து நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து எடோரா கேட்கறா ஏன் என்னாச்சு, ஏன் வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கல. அண்ட் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லி கேட்க. அப்ப வந்து எனக்கு வந்து கலர் தான் அப்படி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோருக்கு புரியலையா. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்குமே வந்து ஒவ்வொரு வித வே இருக்குது, அதாவது ஒவ்வொரு வித கோல் இருக்குது. செகண்ட் ரேட்டா இருந்தாலும் சரி தேர்ட் ரேட்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோல் இருக்குது. அண்ட் அதனாலதான் எனக்கு சுத்தமா வந்து புரியல. இப்ப எப்படி தெளிவா சொல்லலாம் வந்து இந்த 10 ஃபார்மேஷன் இருக்கு பாத்தியா, இதுல வந்து எனக்கு வெசல் தான் வந்து மெயினா காமிக்குது. இந்த ரெண்டாவதா இருக்கிறத பாத்தீங்கன்னா வந்து இன்டர்னல் கல்டிவேஷன், இது வந்து ஸ்கை அண்ட் எடுத்து அது வந்து குறிக்குது. அண்ட் தென் மூணாவதா வந்து இந்த எவன்லி டிராகன் அந்த ஒரு ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்டர்னல் எனர்ஜி வந்து குறிக்குது. அண்ட் தென் இது
வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறனால வந்து நான் என்ன மாதிரி வந்து கத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எந்த ஸ்கில்ல வந்து பேஸா வச்சு அதை வந்து பில்ட் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியல. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து படிச்சுதான் வச்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் தியேட்டிக்கலா தான் தெரியும். பிராக்டிகலா இது வரைக்கும் மாஸ்டர் லெசன் வந்து எதுவுமே நான் பண்ணதே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நான் வந்து எதை யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம எடோரா கேட்க, இல்ல இது வரைக்கும் நான் எதுவும் யோசிச்சு வைக்கல அப்படின்னு சொல்ல. அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நான் முதல்ல இருந்து இப்ப ஆரம்பிக்க போறேன். அண்ட் தென் பிரான்ஸ் டியர்ல இருந்து அப்ப நம்ம ஹீரோ சொல்றது வரையா அப்படியே இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுல அவ்வளவு டீடைல்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொன்றும் எப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் உங்களுக்கு புரியறதுக்குமே வந்து ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதனாலேயே வந்து இத்தனை நிமிஷம் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு இவ்வளவு டீடைல் வந்து சொல்றது ஓகேவா வந்து சொல்லுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்ச சென்கிது இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைமிங் கூட மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் அது யாரும் பண்றது இல்ல, ஒருவேளை பிடிச்ச சென்கிது எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல. அண்ட் தென் வரக்கூடிய வீடியோஸ் வச்சு பாருங்க. ஏன்னா அடுத்த ஒரு வீடியோ தான் வந்து சீசன் 1 ஃபைனல் வீடியோ. அண்ட் தென் அதுக்கப்புறமேல கண்டினியூ பண்ணுவேன். அதுல ஒன்னும் டிராப் அவுட்ல பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்றது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட தரமான வேட்டையை வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா சீசன் 1 வெறும் பேசிக்ஸ் மாதிரி தான். அண்ட் தென் சீசன் 2 தான் வந்து நம்ம ஹீரோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா காமிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணிருந்தா அவன் பவர் அப்படிங்கறத நம்ம காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலதான் இருக்குது. அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம அண்ட் தென் சீசன் 2 வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து பெருசா எதுவும் வந்து மாத்த போறது இல்ல. சாப்டர் 68 முடியுது. அண்ட் அதுக்கப்புறமேல வந்து 69 70 அப்படி தான் வந்து போடணும். தவிர்த்து சீசன் 1 முடிஞ்சிருச்சு. இது சீசன் 2 ஃபர்ஸ்ட் சாப்டர் அந்த மாதிரி வந்து இது போட மாட்டேன். அதனால கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து எப்பயும் போலவே வந்து ஒரு 20 சாப்டர் முடிஞ்சுன்னா அப்படி 1 வீடியோ எடுத்து போட்டுருவேன். அண்ட் அதனால வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் தென் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.